உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகளில்லாத பாதுகாப்பான மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே ஒவ்வொன்றாக நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம். ஜிஞ்சிஃபெர் அஃபிஷினேல் என்று ஆங்கிலத்திலே தாவர பெயராலே சுட்டப்பெறுவது இஞ்சி, ஜிஞ்சர் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பெறுவது. இந்த இஞ்சியை பசுமையாக எடுத்து தோல் நீக்கிவிட்டு அதனுடைய உட்பகுதியை நசுக்கி விழுதாக்கி ஒரு கழற்சிக்காய் அளவு விழுதை எடுத்து பால் விட்டு அரைத்து மேற்கொண்டு சிறிது பால் சேர்த்து காய்ச்சி இனிப்பு சேர்த்து அன்றாடம் காலையிலே ஒரு வேளை பருகி வருகின்ற பொழுது இருமல், இளைப்பு, மூச்சிறைப்பு, மயக்கம், பித்த மயக்கம், பசியின்மை, குன்மம் இப்படிப்பட்ட நோய்களை போக்கக்கூடியதாக இந்த இஞ்சி கற்பம் விளங்குகிறது என்பது உண்மை. அன்பான நேயர்களே, இசப்கோல் வித்து என்று நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒன்று. இந்த இசப்கோல் மியூசிலேஜ் என்று சொல்லக்கூடிய வழுவழுப்பு தன்மையுடைய ஒன்று ஒரு மைல்டு லாக்ஸேட்டிவ் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. இந்த இசப்கோல் விதையை வாங்கி அரைத்து போதிய சர்க்கரை சேர்த்து நீர் விட்டு அதை அடுப்பில் ஏற்றி ஒரு லேகிய பதத்திலே எடுத்து வைத்து கொண்டு காலையிலே மாலையிலே என்று ஒரு கழற்சிக்காய் அளவு இரு வேளையும் தினம் சாப்பிட்டு வருவதனாலே உடலுக்கு பலம் தரக்கூடியதாக விளங்குகிறது. சிறுநீர் தாரையிலே இருக்கின்ற எரிச்சலை போக்கக்கூடியதாக திகழ்கிறது. அது மட்டுமல்லாமல் மலத்தை போக்கி உடல் பொலிவை தரக்கூடிய ஒன்றாக இந்த இசப்கோல் லேகியம் விளங்கும் என்பதிலே ஐயமில்லை. அன்பான நேயர்களே, பெரும்பாலான மக்களுக்கு ஒரு பெரிய பாடாக இருப்பது மூலம் என்று சொல்லுகின்ற பைல்ஸ். அது நவ மூலங்களாக நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதிலே குறிப்பாக த ப்ரொட்ரூடிங் பைல்ஸ் என்று சொல்லுகின்ற வெளி மூலம், த இன்டர்னல் பைல்ஸ் என்று சொல்லுகின்ற உள் மூலம், த ப்ளீடிங் பைல்ஸ் என்று சொல்லுகின்ற இரத்த மூலம், அது மட்டுமல்லாமல் சீழ்வடிகின்ற மூலம், இவற்றை போல மிக முக்கியமான மூலங்களை போக்கக்கூடிய ஒரு மருத்துவத்தை நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். அதற்கு மிக முக்கியமான சில மூலிகைகளாக இதிலே புளி, த டாமரிண்டஸ் இண்டிகஸ் என்று சொல்லக்கூடிய புளி இலை. புளி இலை அழு புண்களை ஆற்றக்கூடியது என்று சொல்லியிருக்கிறார்கள். அழுகின்ற புண்களை ஆற்றக்கூடியது, வாதத்தை போக்கக்கூடியதாக திகழ்கிறது, சீழ்ப்புண்களை ஆற்றக்கூடியதாக, இது ஒரு அஸ்ட்ரிஞ்சன்ட் என்று சொல்லக்கூடிய வற்றச் செய்யும் தன்மையுடையதாக இருந்து அனைத்து புண்களையும் ஆற்றுகின்ற வல்லமையுடையதாக இது மேற்பற்றாக பயன்படுத்துகின்ற பொழுது இது புண்களை ஆற்றுகிறது. இதனோடு முக்கிய மதராசப்பட்டனா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது முசுமுசுக்கை. இந்த முசுமுசுக்கை ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று இதை உள்ளுக்கு பயன்படுத்துவதனாலே சளி, இருமலை போக்கக்கூடியதாக, காச நோய் முதலான டிபி என்கின்ற காச நோயை கூட போக்கக்கூடியதாக இது திகழ்கிறது. அடாத சளியை இது கரைத்து வெளித்தள்ளக்கூடிய வல்லமை உடையது. இங்கே மூலம் என்று வருகின்ற பொழுது இதனுடைய புகையை ஆசன வாயிலே படும்படி பிடிக்கின்ற நிலையிலே புண்களை ஆற்றக்கூடியதாக, மூலத்தை இது ஆற்றக்கூடியதாக விளங்குகிறது. இதனோடு அபுட்டிலான் இண்டிகம் என்று சொல்லுகின்ற துத்தி, இந்த துத்தி இலைகள் ஒரு கீரையை போல சமைத்து உண்பதனாலே ஒரு சுவையான கீரையாக இது விளங்கும். இதை உண்பதனாலே மூலம் எத்தனை மூலமாக இருந்தாலும், எத்தகு மூலமாக இருந்தாலும் போக்கக்கூடிய ஒரு உள்மருந்தாகவும் உணவாகவும் இது விளங்குகிறது. இதனுடைய இலைகளை வதக்கி
ஆசன வாயிலே வைத்து கட்டி வருகின்ற நிலையிலே சில நாட்களிலே வெளிமூலம் என்பது விட்டு போகிறது, சீழ்மூலம் என்பது சீராகி போகிறது என்பதை இங்கே மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, இந்த மூலம் எப்படி குணமாகிறது, எந்த வகையிலே நாம் இந்த மூலிகைகளை பயன்படுத்துவது என்று செயல்முறையிலே பார்ப்போம். வாருங்கள் நேயர்களே, நாம இன்னைக்கு கிராமங்களில் எளிமையாக கிடைக்கக்கூடிய இலைகளை பயன்படுத்தி உள்மூலம், வெளிமூலம், ஆசன வாயிலிருந்து சீழ்வடிதல், ஆசன வாய் அருகே ஏற்படும் கட்டி இவற்றை சரி செய்யக்கூடிய மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: புளிய இலை, முசுமுசுக்கை, துத்தி இலை, திரிபலா சூரணம். ஒரு பாத்திரத்தில் நம்ம தேவையான அளவு நீர் விட்டுக்கலாம். இப்போ நம்ம தயார் பண்ண போகிற மருந்து வெளிப்பிரயோகமாக பயன்படுத்துகிற ஒரு மருந்து. மூலம் இருக்கிறவங்க துத்தி இலையை உள் மருந்தாகவும் பயன்படுத்தலாம். துத்தி இலையோட பாசிப்பருப்பு சேர்த்து சமைச்சு உணவாக எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா துத்தி இலையை நல்லா மைய அரைச்சிட்டு அதோட வெண்ணெய் மிக்ஸ் பண்ணி உள்ளுக்கு சாப்பிட்டுட்டு வரும்பொழுது, ஒரு நெல்லிக்காய் அளவு சாப்பிட்டுட்டு வரும்பொழுது, ஒரு வாரத்திலிருந்து நம்ம 18 நாட்கள் வரைக்கும் தொடர்ந்து சாப்பிட்டோம்னா மூலத்தினால ஏற்படக்கூடிய வலி கம்மியாகும், மூலத்தோட அளவும் குறையும். இப்போ நம்ம எக்ஸ்டர்னல் யூஸ்க்காக பயன்படுத்தக்கூடிய இந்த மருந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் துத்தி இலை சேர்த்துக்கலாம். துத்தி இலை கிடைக்கலன்னா நம்ம துத்தி இலை பொடி வாங்கி பயன்படுத்தலாம். முசுமுசுக்கை இலை, முசுமுசுக்கை இலை பொடியும் நமக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இதோட கொஞ்சம் புளியன் இலை, இந்த மருந்தை நாம மூலத்தை கழுவுவதற்காகவும் பயன்படுத்தலாம். அதே போல ஆவி பிடிப்பதற்காகவும், ஆசன வாயில இதிலிருந்து வரக்கூடிய புகையை நம்ம எப்படி கோல்டு வரும்போது ஸ்டீம் பண்றோமோ அந்த மாதிரி ஆவி பிடிப்பதற்காகவும் பயன்படுத்தலாம். ஆவி பிடிப்பதற்காக நம்ம பயன்படுத்தும் பொழுது இதோட கொஞ்சம் ஒரு செங்கலை நல்லா சுட்டுட்டு, இது கொதிச்சதுக்கு அப்புறம், இந்த தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் இந்த சூடா இருக்கக்கூடிய செங்கலை இதோட போட்டோம்னா நல்ல ஆவி வரும். அது நம்ம ஸ்டீம் பண்ணும்போது சீக்கிரமா அந்த மூலம் சுருங்கும். இதோட நம்ம இப்போ திரிபலா சூர்ணம் சேர்க்க போகிறோம். கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் சேர்ந்த இந்த பொடி அரை தேக்கரண்டி அளவு நம்ம சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நம்ம கொதிக்க வச்சுட்டு இந்த தண்ணியை கொண்டு இதை வடிகட்டிட்டு இந்த கஷாயத்தை கொண்டு மூலத்தை கழுவிட்டு வரும் பொழுது மூலத்தில் ஏற்படக்கூடிய வலி கம்மியாகும், அங்கே இருக்கக்கூடிய ரணங்களும் ஆறும். நமக்கு அடிப்பட்ட காயங்களோ அல்லது ஏதாவது கட்டி புண்கள் வந்து ஆறாமல் இருந்த புண்களை ஆற்றக்கூடிய ஒரு கஷாயமாகவும் இதை நம்ம பயன்படுத்தலாம். இந்த கஷாயத்தை நம்ம உள்ளுக்கும் குடிச்சிக்கிட்டு இதே கஷாயத்தை புண்களை கழுவுவதற்காகவும் பயன்படுத்திட்டு வரும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் ஆகும், புண்களும் சீக்கிரமாக ஆறும். இந்த மருந்து இப்போ தயாராகிடுச்சு. நமக்கு முசுமுசுக்க இலை கிடைக்கலன்னா புளியன் இலை மற்றும் துத்தி இலை பயன்படுத்தி கூட இந்த மருந்து தயார் பண்ணிக்கலாம். புளியன் இலை, முசுமுசுக்க இலை, துத்தி இலை மற்றும் திரிபலா சூர்ணம் சேர்ந்த இந்த கஷாயத்தை கொண்டு மூலத்தை கழுவிட்டு வரும்பொழுது உள் மூலம், வெளி மூலம் இவை இரண்டுமே ஆறும், மூலத்தினால ஏற்படக்கூடிய வலியும் கம்மியாகும், ஆசன வாயிலிருந்து வரக்கூடிய சீழும் கண்ட்ரோல் ஆகும். அன்பான நேயர்களே, மலச்சிக்கல் என்பது பல ஆரோக்கிய சிக்கலை தரக்கூடியதாக விளங்குகின்ற ஒன்று. இந்த மலச்சிக்கல் நாள்பட்ட நிலையிலே மூலமாக மாறக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. மூலம் என்று சொல்லுகின்ற பொழுது வெளிமூலம் என்று ஆசன வாயிலே இருந்து வேர் போல வெளிப்பட்டு அதிலே இருந்து குருதி வடிதல், சீழ்வடிதல் என்கின்ற நிலை. இன்னொன்று ஆசன வாய் சதை பகுதியிலே வெடிப்பு ஏற்பட்டு ஃபிஷர் என்று சொல்லுகின்ற ஒரு நிலை, அங்கே எரிச்சல், குருதி பெருக்கு, இப்படிப்பட்ட நிலை. இன்னொரு நோய் என்று சொல்லுகின்ற பொழுது ஆசன வாய்க்கு பக்கத்திலே ஆங்காங்கே கொப்புளமாக எழும்பி அவை உடைந்து அதிலே இருந்து ஒரு பிசுபிசுப்பான துர்நாற்றமுடைய நீர் வெளியேறுவது, அந்த துளை மூலம் மலம் வெளியேறுவது போன்ற நிலை, அது ஃபிஸ்டுலா என்று சொல்லுவார்கள். இந்த ஃபிஷர், ஃபிஸ்டுலா, பைல்ஸ் என்கின்ற 3 நோய்களுக்கும் ஒரு அற்புதமான மருந்தாக இந்த புளியன் இலை, துத்தி அதனுடைய இலை, அதனோடு முசுமுசுக்கை இலை, இவை 3ஐயும் சேர்த்து அதனோடு திரிபலா சேர்த்து காய்ச்சி இந்த தீநீராலே கழுவுவதனாலே, வெளிப்பிரயோகமாக கழுவுவதனாலேயும் இந்த தீநீரை நன்றாக கொதிக்க வைத்து இதிலிருந்து வருகின்ற ஆவியை
ஆசன வாயிலே படுகின்றபடி வைப்பதனாலேயும் வெகு சில நாட்களிலேயே இந்த மூலம் என்பது முற்றிலும் குணமாகி ஒரு நன்மை தரக்கூடியதாக விளங்கும். அன்பான நேயர்களே, இந்த மூலம் என்பது ஒரு எளிய முறையிலே போக்கக்கூடிய மருத்துவத்தை நாம் தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.